சின்ன வயதிலே பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறவன் இல்லாட்டி கீழ்ப்படிதலை கொடுக்கிறவன் நடு வயதிலே மிகப்பெரிய உயர்ந்த அதிகாரத்திற்கு தேசத்திலே உயர்த்தப்படுகிறார். சவுல் கழுதையை தேடி போனா, தாவீது சகோதரர்களுக்கு உணவு கொண்டு போனா, யோசேப்பு சகோதரர்களை சேமம் விசாரிக்க போனார். சின்ன வயதிலே பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள், நடு வயதிலே மிகப்பெரிய உயர்வு உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது. ஆவியானவர் யார் மேலெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களை கொடுக்க வைக்கிறார். They became a giver. வேதம் சொல்லுகிறது, சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க, நொறுங்குண்டவர்களுக்கு, காயப்பட்டவர்களுக்கு காயம் கட்டுதலை, அது மாத்திரமல்ல துயரத்திற்கு பதில் ஆறுதலை கொடுக்கும்படியாய் ஆவியானவர் யோசேப்பு மேல் இருந்தபடினால் சின்ன வயதிலிருந்து he was a giver. அவன் கொடுக்கிறவனாய் காணப்பட்டான். தேவ வெளிப்பாட்டை கொடுத்தவன் வெளிப்பாடுகளில் இருந்து வெளியே வருகிறான். தேவ வெளிப்பாட்டை பெற்றவன் வெளியில் உள்ள பாடுகள் உபத்திரவங்களிலிருந்து வெளியே வருகிறான். யோசேப்பு தேவனுடைய வெளிப்பாட்டை பார்வோனுக்கு கொடுத்தான், பிரதம மந்திரியாக உயர்த்தப்பட்டான். தேவனுடைய வெளிப்பாடு உங்க வாழ்க்கையில உயர்வை கொண்டு வரும் என்பதில் சந்தேகம் இல்லை. இந்த நாள்ல கூட ஆவியானவர் நம்மேல் இருக்கும் பொழுது, இறங்கும் பொழுது நாம் கொடுக்கிறவர்களாய் மாறுகிறோம். வெறும் பணத்தை மாத்திரமல்ல. ஏசாயா 61ஆம் அதிகாரத்திலிருந்து நான் வாசிக்கிறேன், கேட்கலாம். கர்த்தருடைய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். சிறுமைப்பட்டவர்களுக்கு, தரித்திரருக்கு புதிய ஏற்பாட்டுல சுவிசேஷம் ஐஸ்வர்யத்தை பிரசங்கம் பண்ண, இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலை, சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை கொடுக்க, கட்டுண்டவர்களுக்கு கட்ட அவிழ்த்தலை கூற, கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தில் நம்முடைய தேவ நீதியை சரி கட்ட நாளை கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்ய, சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்த, அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுக்க, துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தை கொடுக்க, ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். ஆவியானவர் இயேசுவின் மேல, யோசேப்பின் மேல இருந்தபடினால் தேவர் became givers, கொடுக்கிறவர்களாய் அவர்கள் இருந்தார்கள். Anointing always gives. அபிஷேகம் கொடுத்து கொண்டே இருக்கும். நீங்க பார்க்கலாம், தாவீது தேவனுடைய ஆலயத்திற்கு ஏராளமாய் கொடுத்தான், சங்கீதங்களை கொடுத்தான். இன்னைய வரைக்கும் 4000 ஆண்டுகளா அவனுடைய சங்கீதத்தை படித்து கொண்டே இருக்கிறோம். சாலமோன் ஞானத்தை, நீதிமொழிகளை, உன்னத பாட்டை, பிரசங்கிய இன்னைய வரைக்கும் தியானித்து கொண்டிருக்கிறோம். பெஸ்ட் சைக்காலஜி புக் இந்த வேர்ல்டு அப்படின்னா அது பைபிள். அதுலயும் பாத்தீங்கன்னா பிரசங்கி, நீதிமொழிகள்லாம் அது ஃபோர்மோஸ்ட் சைக்காலஜிக்கல் புக்குங்கிறாங்க. அப்ப நல்லா கவனிங்க, யோசேப்பு எதெல்லாம் கொடுத்தான்? ஒரு 9 காரியங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். முதலாவது, அவன் தன் தாயாருக்கு முதல் கொடுத்த ஒரு நம்பிக்கையை கொடுத்தான். நீங்க பார்க்கலாம், யோசேப்பு பிறந்த உடனே கர்த்தர் இன்னும் ஒன்றை கொடுப்பார், பெருக்கம் என்று சொல்லி யோசேப்புன்னு பெயரிட்டான். அவன் பிறக்கும் பொழுதே நம்பிக்கையை கொடுத்தான். நோவா ஆறுதலை கொடுத்தான். இவன் நம்மை தேற்றுவான் என்று சொல்லி நோவா என்று பெயரிட்டார்கள். நல்ல கவனிக்க, வஸ்திரத்தை கொடுத்தவன் தாவீது, உடுத்து வித்தன். தாவீது அப்படின்னா உடுத்து விக்கிறவன், உடுத்துதல். அப்ப நல்ல கவனிங்க, அபிஷேகம் தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதே யோசேப்பு தாயின் யோவான் ஸ்நானனை போல நிரப்பப்பட்டிருப்பான். நான் விசுவாசிக்கிறேன். காரணம், கண்ணீரிலே உருவாக்கப்பட்டேன். சாமுவேல் கண்ணீரிலே உருவாக்கப்பட்டவன். யோவான் கண்ணீரிலே காத்திருந்து காத்திருந்து உருவாக்கப்பட்டவன் யோவான் தானே. முதலாவது தாயாருக்கு நம்பிக்கை கொடு, கர்த்தர் இன்னும் ஒன்றை தருவார் என்று சொல்லி யோசேப்புன்னு பெயரிட்டார். நம்பிக்கையை கொடுத்த யோசேப்பு. இரண்டாவது, யாக்கோபுக்கு என்ன கொடுத்தான்? கீழ்ப்படிதலை கொடுத்தான். இதோ போகிறேன். எப்ரோன் பள்ளத்தாக்குல இருந்து
சீகேமுக்கு ஒரு சகோதரர் போயிருக்காங்கப்பா, அங்க ஏற்கனவே பிரச்சனை நிறைந்த இடம், தீனால அவங்க தீட்டுப்படுத்தினாங்க, அந்த ஊரையே அழிச்சிட்டாங்க. அவங்க எப்படி இருக்காங்க, வேற யாரும் எதிரிகள் கிராமத்தார் சுற்றில உள்ளவங்க அவனை தாக்கிடக்கூடாதே, விசாரிச்சுட்டு வா, அடையாளம் வாங்கிட்டு வா. இதோ போது சின்ன வயதுல பெற்றோர்களுக்கு கீழ்ப்படுகிற சவுல், தாவீது, யோசேப்பு, இயேசு கிறிஸ்து, நடு வயதிலேயே மிகப்பெரிய ஆளுகை பொறுப்புகள் அவங்களை தேடி வந்தது. அப்ப நல்ல கவனிங்க, அது மாத்திரம் கிடையாது. யாக்கோபுக்கு என்ன கொடுத்தா, ஹார்ட் டு ஹார்ட் கனெக்ஷன். கனவு கொண்டு அப்பாட்ட சொல்லிடுவான், சகோதரனுடைய துன்மார்க்கத்தை சொல்லிடுவான். வெகு இன்பமா இருந்தான் யாக்கோபு. முதிர் வயதுல அவன் பெற்றதுனால மிகவும் அன்பா இருந்தான். பென்யமீனை விட யோசேப்பு ரொம்ப பிடிக்கும். ஹார்ட் டு ஹார்ட் கனெக்ஷன். அப்போ நல்ல கவனிங்க, நம்ம மேல அபிஷேகம் இருக்கும்போது நமக்கு மேல உள்ளவங்ககிட்ட ஹார்ட் டு ஹார்ட் கனெக்ஷனை யோசேப்பு அவன்கிட்ட உள்ள ஒரு, அது சில நேரம் கடிந்து கொள்ளப்பட்டான். நீங்களும் நானும் யோசேப்பு இருந்தா ஹார்ட் டு ஹார்ட் கனெக்ஷனை தான் விரும்புவோம். ஒளிமறைந்து தகப்ப சகோதரியுடைய துன்மார்க்கத்தை சொன்னான், தன்னுடைய கணவர் சொன்னான், கர்த்தரை குறித்து கேட்டான், கர்த்தருக்கு பயப்படுதல் அறிந்து கொண்டான். அதனாலதான் வாலிப வயதுல அவன் கர்த்தருக்கு பயந்து தேவனுக்கு விரோதமா பாவம் செய்வது எப்படி. அப்பாவுக்கு எதை கொடுத்தான்னா கீழ்ப்படிதலை கொடுத்தான். அவனோட தகப்பனோட நல்ல ஒரு உறவை உருவாக்கி கொண்டான். போத்திபார் வீட்டுல என்னத்தெல்லாம் கொடுத்தா அப்படின்னா, யோசேப்பு ஆசீர்வாதம். யோசேப்பு நிமித்தம் கர்த்தர் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அவன் செய்கிற எல்லாவற்றையும் பொருட்கள் மேல எல்லாம் ஆசீர்வாதம், பிளஸ்ஸிங்க கொடுத்தான். ஏன்னா இவங்க அப்பா யாக்கோபு லாபானுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தான். உன் நிமித்தம் என்னை ஆசீர்வதித்தார் இந்த குறிப்பினால் அறிந்தேன்னு யாக்கோபு லாபான் சொல்றான். யாக்கோபு பாருங்க, உடன்படிக்கையின் தேவன் யோசேப்போட இருக்கிற போற இடத்துல எல்லாம் ஒரு பிளஸ்ஸிங். போத்திபார் பார்க்கறான், பணங்கள் 10 மடங்கு வரவு உண்டாகுது, வீட்டுல அப்படியே மாற்றங்கள் உண்டாகுது, விவசாயத்துல செழிப்பு உண்டாகுது, வருமானத்துல பல மடங்கு பெருக்கம். யோசேப்பா பொறுப்பை கொடுத்துட்டு சாப்பிடுகிறார், உணவை தவிர எல்லாத்தையும் அவன் விட்டான். இப்படி ஒரு ஆசீர்வாதமா ஆபிரகாமே, உன்னை ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ ஆசீர்வாதமா இருப்பாய், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமா இருப்பான். ஆபிரகாமுடைய சந்ததி அல்லவா, கொள்ளு பேரான் அல்லவா, ஆசீர்வாதமா போற இடத்துல எல்லாம் இருக்கு ஆசீர்வாதங்களை கொடுப்பேன். சிறைச்சாலை காரண்ட பாத்தீங்கன்னா கைமாறு கருதாமல் கொடுங்க. சிறைச்சாலைக்காரன் தயை வைத்து அவன்கிட்ட முழு பொறுப்பை கொடுத்துட்டான். அவன் செய்ய வேண்டிய வேலை எல்லாத்தையும் அவன் செஞ்சான். யாரு? யோசேப்பு. போற இடத்துல எல்லாம் பொறுப்புகள் அவனை தேடி வரும் தவிர யாரையாவது நைஸ் ஐஸ் பண்ணி நைஸ் வச்சு என்ன தடவை நோ. He never use this manipulation. அவன் தவறுகளை அவன் பயன்படுத்தவே இல்லை. தந்திரங்களை போனா பொறுப்பு வரும். காரணம் கொஞ்சத்துல உண்மையா இருந்தா போத்திபார் வீட்டுல அப்பாவுக்கு சிறைச்சாலைங்கிறது அநேக கைதிகள் இருந்திருக்கலாம், அநேக தின்மையில் பொறுப்பு. அதுல உண்மையா இருக்கான். அங்க பாத்தீங்கன்னா பேலஸுக்கு அவன் பொறுப்பா இருக்கான். இன்னும் பாத்தீங்கன்னா பான பாத்திரக்காரனுக்கு என்ன கொடுக்குறான் அப்படின்னா டெலிவரன்ஸ் அண்ட் ப்ரமோஷன். சஸ்பெண்ட் பண்ணப்பட்ட டிஸ்மிஸ் பண்ணப்பட்ட அந்த பான பாத்திரக்காரனுக்கு விடுதலையும் உண்டாகி அவனுக்கு மறுபடியும் தன்னுடைய வேலையில போய் முன்போல தன்னுடைய பணியை செய்யக்கூடிய ப்ரமோஷன் அவனுக்கு கிடைக்கும். ஸோ போற இடத்துல எல்லாம் கொடுத்து கொண்டே இருக்கிறவன் யோசேப்பு. ஜோசப் வாஸ் a giver. அவன் கொடுக்கிறவனாய் காணப்பட்டான். பார்வோனுக்கு கொடுத்தது நாட்டையே வல்லரசா மாற்றினான். வேர்ல்டு எக்கனாமியே இப்ப எகிப்தினுடைய எக்கனாமி ஆயிடுச்சு. எகிப்து ஜீவ ரட்சணை செய்யக்கூடிய தேசம் ஆயிடுச்சு. எகிப்துக்கு போனாதான் பிழைப்பு, இல்லாட்டி செத்துருவோம். ஜீவ ரட்சணை, மகாபெரிய ஒரு ரட்சிப்பு. உணவு பஞ்சம் எகிப்துக்கு தான் போகணும். அந்த ஆகம் உலகம் முழுவதும் இருக்கு. அந்த அளவு பார்வோனுடைய பெயரை கனப்படுத்துற காரணம் வேதம் சொல்ல, உண்மையுள்ள சேனாபதி எஜமானுடைய ஆத்மாவை குளிர பண்ணுவான். அத்தி மரத்தை காக்கிறவன் அதன் கனியை புசிப்பான். எஜமானை காக்கிறவன் கனமடைவான். பார்வோன் அதிகாரம் ஆயிட்டு ஓகே. பார்வோனுக்கு பாருங்க, ஒரு பெற்றோர்களை கூட்டு போக, அடக்கம் பண்ண,
பார்வோன் வீட்டார்ட்ட சொல்லி அவன்கிட்ட கேட்கிறான். இவன் செஞ்சது பார்த்தீங்கன்னா பார்வோன் செஞ்சதை காட்டிடும். பார்வோன் சரப்பணியை கொடுக்குறான், அதிகாரியாக்குறான், ரதத்தை கொடுக்குறான், அவங்க அப்பாவை அடக்கம் பண்ண காரியங்களை செய்யறான். ஆனாலும் இவன் கொடுத்தது ஜனங்களுடைய முழு பணமும் எகிப்துக்கு வந்துச்சு. உலகத்தினுடைய முழு எக்கனாமியும் வந்துட்டு. ஆடு மாடுகள் எகிப்தினுடைய ஆடு மாடுகள், எகிப்தினுடைய தேசம், நிலம் முழுவதும் பார்வோனுடையதாயிடும். கிவர் யோசேப். யோசேப்பின் சகோதரர்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண், லைஃப் செட்டில்மெண்ட், பெஸ்ட் பிளேஸ் இந்த வேர்ல்டு. கோசேன்னா நைல் நதி பக்கம், கடலும் ஆறும் சேரக்கூடிய இடத்துல அவ்வளவு செழிப்பு, ஃபெர்டைல் செழிப்பான இடத்துல யோசேப்பு கொண்டு வந்து நிறுத்துகிறார். தேவன் மாத்திரம் அல்ல, யோசேப்பு அழிந்து போகக்கூடிய சகோதர குடும்பங்களை எல்லாம் 70 பேரை, அவன் 30 லட்சம் பேரை அவர் பெருக்கத்துக்கு நேராய் வழி நடத்துகிறார். இன்னும் பார்த்தீங்கன்னா ஜேக்கப்புக்கு என்ன கொடுக்குறான்னா, உலகிலே மிகப்பெரிய ஃபியூனரல், கிட்டத்தட்ட 70 நாட்கள் துக்கம் கொண்டாடினாங்க. கனம், மகிமை, குளோரியஸ் ஒரு டெத், மகிமையான ஒரு மரணம். யாக்கோபு முகத்தை நான் பார்ப்பேன்னு நினைக்கிறேன், சந்ததியும் காணும்படி அருள் செய்தா. யாக்கோபு பாருங்க, பார்வோன்னு அவனை ஆசீர்வதித்தான். இதே அபிமெலேக்குக்கு, இதே பார்வோனுக்கு பயந்துதான் ஆபிரகாம் ஈசாக்கெல்லாம் சகோதரின்னு போய் சொன்னான். இவன் போய் தலையில கைய வச்சு ஆசீர்வதித்தான். எதனாலன்னா யோசிப்புனால ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கு என்ன கொடுத்தா, அந்த விஷனை கொடுத்தா. நீங்க சீக்கிரத்துல இங்க இருந்து புறப்பட்டு போவீங்க, என் எலும்புகளெல்லாம் கொண்டு போங்க. சாகு மட்டும் தரிசனம் பார்த்தவன் மாத்திரம் கிடையாது, தரிசனத்தை மற்றவங்களுக்கு, வரக்கூடிய ஜெனரேஷனுக்கு தரிசனத்தை விதைச்சிட்டு போனவன் தான் ஃபியூச்சரிஸ்டிக் சைட் கொடுத்தவன், விஷனை கொடுத்தவன் தான் யோசேப். வாழ்க்கையில கூட ஆவியான நம்மையில் இறங்க இறங்க மற்றவர்களுக்கு நம்மளால் இயன்றதை அவள் செய்தார். இயேசு சொல்ற ஒரு பெண்ணை குறித்து இயன்றதை செய்தார். உலகமெங்கும் இவளுடைய பெயர் பிரசித்தமா வாழ்க்கையில கூட இயன்றதை செய்தார். ஆவியானவர் இருக்கும்போது என்ன நடக்குன்னு நான் மறுபடியும் சொல்றேன். துயரப்பட்டவர்களுக்கு சீர்படுத்தும், சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தும். அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை, துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தை, ஒடுங்கின ஆவிக்கு பார். யோசேப்பின் சகோதரர் ஒடுங்கின ஆவி, துயரம், ஆனந்தத்தை, மகிழ்ச்சி அடைந்தார்கள். அவங்க பாத்தீங்கன்னா துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தை, ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியினுடைய கொடுக்கவும் அவரை அனுப்பினார், என்னை முன்பாக அனுப்பினார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில கூட ஆவியானவர் இடம் கொடுப்பார். கிதியோன் மேல இறங்கினார், வெற்றியை கொடுத்தார். எப்தா மேல இறங்கினார், வெற்றியை கொடுத்தார். தாவீது மேல இறங்கினார், வெற்றி. ஒரு இடத்துல எல்லாம் சீரியரை தீர உப்பு பள்ளத்தாக்க 11,000 சீரியரை முறியடிப்பார். அந்த வாழ்க்கையில ஆவியானவருக்கு இடம் கொடுப்போம். மற்றவர்களுக்கு நம்மளை இயன்ற வெற்றிகளை, ஆலோசனைகளை, ஐஸ்வர்யத்தை, ஆனந்தத்தை, ஆச்சரியத்தை, விடுதலைய, சுகத்தை, கனத்தை யோசேப்பு போல கொடுக்க உதவி செய்வாராக. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் தேவனுடைய என்மேல் இருக்கிறார். தரித்திரருக்கு, சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க, கட்டுண்டோர்களுக்கு கட்டவிழ்த்தல், காயப்பட்டவர்கள் காயங்கட்டுதல், துயரத்திற்கு பதிலாக ஆனந்தத்தை, ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியினுடைய கொடுக்க யோசேப்பு அபிஷேகம் பண்ணினவர். எங்களை அபிஷேகம் பண்ணி இருக்கிறேன். நான் கொடுக்கிறவர்களை காணப்பட கிருபை தான். எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. ஆமென். God bless you.